அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் சித்திரை மாதத்தின் வெள்ளிக்கிழமை மற்றும் காமத ஏகாதசி. வெறும் 9 முறை ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய இந்த திருநாமத்தை எழுதி பாருங்கள். நீங்கள் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய திருநாமத்தை எழுதும் முறை. ஏகாதசி என்று பெருமாளை மனதார நாம் நினைத்தாலே மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு வந்து சேரும். அதிலும் இந்த காமத ஏகாதசி நாம் கேட்கக்கூடிய வரங்களை அப்படியே தரக்கூடியது. இந்த சூட்சமமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான திருநாமம் எழுதும் முறை. வெறும் 9 முறை மட்டும் தாங்க நம்ம எழுத போறோம். சோ அதிகபட்சம் 2 நிமிஷம் தாங்க ஆகும். எழுத வேண்டிய அந்த திருநாமம் என்ன, அதை எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினத்திற்கான ஏகாதசி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி 28 நிமிடங்கள் வரை ஏகாதசி திதி இருக்குங்க. பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு இருக்கும். அதனால இப்ப நம்ம பார்க்க போகும் பெருமாளுடைய இந்த திருநாமத்தை எழுதும் முறையை நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். சிறப்பான நேரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்குங்க. இன்றைய தினம் ஏப்ரல் 19 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணி முதல் இரவு 10:30 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் மிகவுமே விசேஷமானது. சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த டைமிங்ஸை யூஸ் பண்ண முடியாதவங்க இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். ஏதாவது 1 அல்லது 2 கோரிக்கைகளுக்காக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. நிறைய கோரிக்கைகளை நம்ம வைக்க வேண்டாம். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர். இறைவனுடைய பெயரை எழுதுவதற்கோ அல்லது சொல்லுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை யூஸ் பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய இந்த ஆற்றல் மிக்க திருநாமத்தை எழுதுவதற்கு ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க, அல்லது நோட் புக்ல கூட நீங்க எழுதலாம். அன்ரூல்டு நம்ம யூஸ் பண்றதுக்கான காரணம் அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட ரூல்டு பேப்பர் தான் நீங்க வச்சிருக்கீங்க, அதாவது கோடு போட்ட பேப்பர் தான் வச்சிருக்கீங்க அல்லது நோட் புக் வச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்க எழுதலாம், தவறு கிடையாதுங்க. எழுதுவதற்கு கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணை நீங்க யூஸ் பண்ணுங்க. பிளாக் கலர்ல எழுதக்கூடாதுங்க. கருப்பு நிறத்தை மட்டும் நம்ம எழுதுவதற்கு பயன்படுத்த கூடாதுங்க. ரெட், கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதுல வேணா நீங்க எழுதலாம். திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது மேக்ஸிமம் 2 கோரிக்கை இருந்தால் அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை பண்ணிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த திருநாமத்தை 9 முறை நீங்க எழுதுங்க. நம்பர்ஸ் போட்டுட்டே நீங்க எழுதலாம். எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம். எழுத வேண்டிய திருநாமம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம்
நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய மிக மிக முக்கியமான திருநாமம். ஏகாதசி திதியில் இந்த திருநாமத்தை நாம் கேட்பதே மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும். சோ கோவிலுக்கு போகும் வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கிருந்து கூட 9 முறை இந்த திருநாமத்தை நீங்க எழுதுங்க. தமிழ்ல மட்டும் தான் எழுதணும்னு கிடையாதுங்க. ஏன்னா சில பேர் நீங்க கமெண்ட்ல கேக்குறீங்க எங்களுக்கு தமிழ் எழுத வராதுன்னு. அப்படிப்பட்டவங்க நீங்க இங்கிலீஷ்ல அல்லது உங்களுடைய மொழி எதுவோ அதுல நீங்க எழுதலாம். 9 முறை எழுதி முடிச்சிட்டு இந்த பேப்பருக்கு பின் பக்கத்துல உங்களுடைய கோரிக்கையை ஒரு வரி அல்லது மேக்சிமம் 2 வரிகள்ல நீங்க எழுதி முடிக்கணும். கோரிக்கைகள் எழுதும் போது நீங்க மிகவும் கவனத்துடன் எழுதணும். இது நடக்கணும், கிடைக்கணும், வேண்டும்னு நம்ம எழுதக்கூடாதுங்க. ஆல்ரெடி உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நீங்க எழுதணும். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க. இப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா 5 லட்சம் ரூபாயை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 5 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இப்படி நீங்க எழுதணும். உத்தியோகத்திற்காக நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் விரும்பிய நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை செய்கிறேன் அல்லது நான் ஆசைப்பட்ட கம்பெனியில் நல்ல வேலை எனக்கு கிடைத்து விட்டது, எப்படி வேணாலும் நீங்க எழுதலாம். பேராகிராஃப் மாதிரி பெருசா எழுத வேண்டாம், நீங்க சிம்பிளா எழுதினாலே போதும். அடுத்ததாக இப்ப திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது அல்லது நான் எதிர்பார்த்த வரன் எனக்கு கிடைத்து விட்டது, இது போல நீங்க எழுதலாம். அல்லது எனக்கு பிடித்தமான திருமண வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படியும் நீங்க எழுதலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்றவங்க என்னுடைய தொழிலில் அதிகப்படியான லாபம் எனக்கு கிடைக்கிறது, என்னுடைய வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி ஏற்படுகிறது, இது போல நீங்க எழுதலாம். சோ நீங்க தனித்தனியா கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நம்ம எழுதணும். நீங்க திருநாமம் எழுதி வச்சிருக்க அந்த பேப்பருக்கு பேக் சைடுல உங்களுடைய கோரிக்கையை நீங்க எழுதணும். 2 கோரிக்கைகள் இருக்கிறவங்களும் அதே பேப்பர்ல தாங்க நீங்க எழுதணும். எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பரை சுத்தமான ஒரு இடத்துல நீங்க வச்சிருங்க. லாக்கர்ல, ஷெல்ஃப்ல, நோட்புக் உள்ள அல்லது பேக்லன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம். பூஜை அறையில கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த பேப்பரை நீங்க மடித்து கூட வைக்கலாம், தவறு கிடையாதுங்க. எந்த கோரிக்கைக்காக இந்த மெத்தடை இன்றைய தினம் நீங்க ஃபாலோ பண்ணீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். ஆனால் உங்களுடைய கோரிக்கை முழுமையாக நிறைவேறியதற்கு பிறகுதாங்க நீங்க எரிக்கணும். இப்ப நீங்க 2 கோரிக்கை எழுதி வச்சிருக்கீங்கன்னா அந்த 2 கோரிக்கைகளும் நிறைவேறியதற்கு பிறகுதாங்க அந்த பேப்பரை நம்ம எரிக்கணும். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். வீட்டுக்குள்ள வச்சு அல்லது வீட்டுக்கு வெளியே வச்சு கூட நீங்க எரிக்கலாம். எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க. காமத ஏகாதசினாலே அது கிருஷ்ணருடைய வழிபாட்டிற்கு மிகவுமே உகந்த நாள். இப்ப நம்ம பார்த்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற திருநாமம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உரியது. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுடைய கோரிக்கை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளால் மின்னல் வேகத்தில் நிறைவேறும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.